Hi friends, welcome to Market GM. நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எதனால் அதிகப்படியான பணத்தை மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பை பயன்படுத்தினாலும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு ஷோ அப் ஆகும். 9 out of 10 F1O ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. அவங்க லாஸ் பண்ணுற அமௌண்ட் ஆவரேஜாக ஒரு 50,000 வரைக்கும் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வரும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அப்போ 90% ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. வெறும் 10% பீப்புள் மட்டும் தான் பணம் மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? எதனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க, அவங்க லாஸ் பண்ணது எப்படி நம்ம தவிர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லாஸ் பண்ணக்கூடாது என்பதுக்காக சிபி, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்மளுடைய இதில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எடுத்து வராங்க. அதில் முக்கியமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, லாட் சைஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இண்டெக்ஸில் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி நம்மளுடைய அதோட வேல்யூ 5 லட்சத்துக்கிட்ட இருந்துச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதோட வேல்யூ எல்லாம் 5 லட்சம் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அதை 15 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் நம்மளுடைய மார்ஜின் அமௌண்ட் அதிகம் தேவைப்படும். நம்ம செல் பண்ணணும்னு நினச்சோன்னா நமக்கு மார்ஜின் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். முன்னாடி ஒரு 35,000 வச்சு நம்மளால் செல் பண்ண முடியும். 35,000 40,000 இருந்தாலும் நம்மளால் செல் பண்ண முடியும். பட் இப்போ நமக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணோன்னா குறைஞ்சது ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் தான் நம்மளால் செல் பை ரெண்டுமே சேர்த்து பண்ண முடியும். எதனால் இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, இண்டெக்ஸில் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ தான் நிறைய ட்ரேடர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஆப்ஷன் பக்கம் வர மாட்டாங்க, அப்போ லாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இது முழுமையான பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்காது. நான் ஒரு ட்ரேடராக சொல்கிறேன், என் சொந்த கருத்தில் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆப்ஷன் பையர்ஸாக இருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சமான அமௌண்ட் இருந்தால் கூட அவங்க பை பண்ணிப்பாங்க. ஓகேவா? இன்னும் அவங்க தள்ளி தான் போய் பை பண்ணுவாங்க. முன்னாடியே ஒரு ஏடிஎம்மில் பை பண்ண ஒரு ஆப்ஷன் பையர் இப்போ அந்த லாட் சைஸ் பெருசானதால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஓடிஎம்மில் போய் பை பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் கம்மியாயிடும். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லராக இருக்கவங்க, அவங்கக்கிட்ட பணம் பத்தலைன்னா அவங்க கடன் வாங்கி அதை போட்டு பண்ணுவாங்க. ஸோ லாஸ் பண்ணுறவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த லாட் சைஸை பெருசாக்குறது ஒரு தீர்வாக இருக்காது. என்னுடைய சஜஷன் என்னென்னா, பொதுவாக நம்ம வீடியோ பெருசாக வைரல் ஆகிறது இல்லை, பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு சர்டிஃபிகேஷனை மேண்டேட்ரி ஆக்கணும். ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணி வருஷத்தில் ஒரு 4 வாட்டி, ஒரு 3 மாதம் படிக்க டைம் கொடுத்து ஒரு 4 வாட்டி வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணி, ஒரு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணி அதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வரணும். அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ப்ரோக்கரும் அந்த செக்மெண்ட்டை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வந்துச்சுன்னா எல்லாரும் படிச்சுட்டு உள்ளே வருவாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும், ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், குறைஞ்சபட்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு லாபகரமாக இந்த இண்டஸ்ட்ரி மாறிடும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு லாபகரமான ஒரு விஷயமா ஆகிடும். பட் இந்த மாதிரி எப்படி சொல்ல, ஒரு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறதால ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்பயும் அவங்க கடன் வாங்கியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது அவங்க இன்னும் அதிகப்படியான பணத்தை இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களை கரெக்டாக எஜுகேட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். கரெக்டாக எஜுகேட் பண்ணி அவங்க எஜுகேட்டர் ஆயிருக்காங்களான்னு என்பதை வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே எடுத்து வர்றது தான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். என்னுடைய சஜஷன் இது. சரி, இப்போ உள்ளே போயிடலாம், நம்ம வீடியோக்குள்ளே மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, எதனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியல. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு 100+ இருக்குது. ஆனால் அதில் ஒரு 20 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம வீடியோ நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்களான்னு தெரியும். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் போட்டிருப்போம். ஓகேவா? எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% சேஃப் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ப்ளஸ் மைனஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அந்த ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிச்சு, இதுவே எல்லா மார்க்கெட்டுக்கும் நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் கேட்பார், அப்பப்போ கேட்பாரு, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும், அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம மார்க்கெட்டை கிராக் பண்ணிடலாம்னு சொல்லுவார். பட் அது முடியாது, மார்க்கெட்டில் அது முடியவே முடியாது. ஏன்னா அது சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே கீர் போட்டுட்டு ஒரே கீரில் எல்லா இடத்துலையும் உங்களால் போக முடியுமா? செகண்ட் கீர் போட்டு அந்த செகண்ட் கீர்லேயும் உங்களால் பைக் எல்லா இடத்துலையும் ஓட்ட முடியுமா? முடியாது. சில நேரத்தில் ஃபஸ்ட் கீரில் போகிற மாதிரி இருக்கும், சில இடத்துல செகண்ட் கீரில் போகிற மாதிரி இருக்கும், சில இடத்துல தேர்ட் கீரில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீரை மாற்றிட்டே இருப்பீங்க, ரோடோடைய கண்டிஷனை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து பார்த்து மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தணும்.
ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிங்க இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜிங்க நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிங்க நம்ம சேனல்லேயே நிறைய இருக்குது. அது இல்லாமல் நிறைய புக்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். ரெண்டாவது டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். இப்போ உங்ககிட்ட பணம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களால் வந்து ஆப்ஷன் செல் பை எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிங்களை பார்க்கும்போது அதில் பை செல் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களால் சின்ன ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு 20,000 30,000 வச்சுக்கிட்டு உங்களால் வந்து செல் அடிக்க முடியாது. அப்போ நீங்கள் பை தான் பண்ணணும். அப்படி நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பையிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் டெக்னிக்கலை சார்ந்து தான் இருக்கணும். டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுல சூப்பராக நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டோட டைரக்ஷனை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதோட கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களால் நீங்கள் கம்மியான அமௌண்ட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பையிங்கான ஸ்ட்ராட்டஜிங்க இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பயன்படுத்தி கூட மார்க்கெட்டில் பணத்தை எடுக்கலாம். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு, ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு லாட்ரி சீட்டில் விடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கேம்பிளிங் பிஹேவியர். அந்த பிஹேவியரோட உள்ளே வந்தாங்கன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பணத்தை வந்து அவங்க விட்டுருவாங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒரு 20,000 வச்சு 2 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அதை எப்போ நீங்கள் சம்பாதிப்பீங்க என்பது தான் முக்கியம். இப்போ ஒரு 100 ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 20,000 வச்சு 100 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் அது 10,000 20,000 விட்டுடுறீங்க. ஓகேவா? கடைசியாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்சத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒரே ஒரு வாட்டி ட்ரேட் பண்ணி 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விட்ட அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டும் பெருசாக இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். இல்லை அதை விட கம்மியான அமௌண்ட்டை தான் நீங்கள் வெளியே எடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பணத்தை கரெக்டாக எடுக்கணும்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே கற்றுக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே படித்து பார்க்கணும். அது வந்து எந்த மார்க்கெட்டை செட் ஆகும்னு பார்க்கணும், மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாலேஜபிள் பர்சனாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் அதிகப்படியான பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்படி இல்லாமல் வெறும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஒரு கேம்பிளிங் பிஹேவியரோடு உள்ளே வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் இந்த மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி அவங்க பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு பொறுமை இல்லை, ஒரு பொறுமையாக அனலைஸ் பண்ண மாட்டுறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கேம்பிளிங் பிஹேவியரோட அப்ரோச் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பண்ணாங்கன்னா அவங்க ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸில் நம்ம போனோம்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரிஸ்க் கம்மியாக இருக்கும் போது நம்ம பணத்தை வந்து விட மாட்டோம். ஒரு 2-3 வாட்டி நம்ம ட்ரேட் பண்ணும்போது, ஒரு 10 வாட்டி ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், 2-3 வாட்டி இல்லை 10 வாட்டி ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 2-3 வாட்டி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட மீதி 7 வாட்டி நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நம்ம ப்ராஃபிட் ஜோன்லேயே இருப்போம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ வந்து பெருசாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு கான்செப்டை மட்டும் தான் நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு தோண ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேக் கேர், பை பை.